அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் மதீனா சன் ஆஃப். லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க நான் எப்படியெல்லாம் பேக் பண்ணேன், என்னெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறது. இது அதுக்கு அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே. ஸோ மூவர்ஸ் வந்துட்டாங்க. நான் பார்த்த வேலை கொஞ்சம் வேலை. ஐ மீன் எனக்கு பர்சனலாக இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. மற்றபடி ரிமைனிங் இருக்கிறது, கிச்சனில் இருக்கிறது, சோஃபா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே மூவர்ஸ் தான் பேக் பண்ணாங்க. ஸோ எல்லாமே மூவர்ஸ் பக்காவாக பேக் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு திங்ஸையும் பக்காவாக அப்படியே ரேப் பண்ணி எந்த டேமேஜும் ஆகாமல் சூப்பராக அப்படியே எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இவங்க மூவர்ஸ் நீங்கள் யூஏயில் இருக்கீங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் எது வேணும்னா நான் கீழே அட்டாச் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கம்யூனிகேட் பண்ணி பாருங்கள். சூப்பராக கரெக்டான டைமில் பண்ணாங்க. கரெக்டாக எல்லாமே செட் பண்ணியும் கொடுத்துட்டாங்க. ஏன் இந்த பயம் உனக்கு? பயத்தை பாரு. பயந்து பாவங்க நூறா இருக்கால, ரொம்ப குட்டி தானே அவள். ஸோ யாரோ அன்னோன் பர்சன் வீட்டுக்குள்ளே வராங்க அப்படின்றவுடனே ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டா. காணோம் ரொம்ப நேரமாக. ஸோ கட்டில் கலட்டும் போது தான் இவள் வெளியிலே வந்தா. நாங்கள் அப்போ டக்குன்னு பிடிச்சிட்டோம். பட் ரொம்ப பயம், பயங்கரமான பயம், அப்படி ஒரு பயம். ஆனால் புஜ்ஜு சுத்தமாக பயப்படவே இல்லை. ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது அப்படின்றனால நாங்கள் காரில் உட்காந்துருந்தோம். என்ன பண்ணால் உள்ள கேஜில் போட்டோன்னு சொல்லிட்டு இடிச்சு மூக்கெல்லாம் போய் பிங்க் ஆகிக்கிறது. எதுக்கு இந்த வேலை? அவ்வளோதான். எல்லா திங்ஸையும் மோஸ்ட் பக்காவாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நாங்கள் லாஸ்ட்டாக ஒரு தடவை வீடை பார்க்கலாம், எதுவும் மிஸ்ஸிங் ஐட்டம்ஸ் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக வந்தோம். நாங்கள் ஒரு 3 இயர்ஸ் இருந்திருப்போம் இந்த வீட்டில். ஸோ நிறைய குட் மெமரிஸு, நிறையா சோகம், நிறையா ஹாப்பினஸ்ஸு எல்லாருமே இங்கே இருந்திருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த வீட்டை விட்டு வரவே எனக்கு மனசு இல்லை. அவ்வளோ சங்கட்டமாக இருக்குது. இன்னொரு பிளேஸ்க்கு போக போகிறோம், இன்னொரு அட்மாஸ்ஃபியரை ஃபீல் பண்ண போகிறோம். அப்படிங்கும்போது என்னால் இருக்கவே முடியல. அதுவும் இல்லாமல் அந்த வீட்டில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மெமரி அப்படின்னா லயா. நாங்கள் 2 கேட் வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி லயான்னு ஒரு கேட் வச்சுருந்தோம். எங்களுக்கு ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு கேட்டு. ஸோ அது அந்த அந்த மெமரிஸ் எல்லாமே அவங்க ஓடி விளாண்டது இது பண்ணது எல்லாமே அந்த மெமரிஸ் எல்லாமே அங்கே தான் இருக்குது. ஸோ ரொம்பவே மிஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதெல்லாம். மேடம் ரொம்ப கோவமாக அப்படியே முறைச்சிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனைன்னு தெரியல. புஜ்ஜு செம்ம கூலாக சிட்டி அப்படியே வெளியிலேயே வரல, வந்தது கிடையாது. அவனும் அழகாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். போய் கீழே போய் செட்டில் ஆகி அவன் பாட்டுக்கு போய் படுத்துட்டாங்க. என்ன தான் நாங்கள் அங்கே மெமரிஸை ஸ்டக் ஆனாலும் இங்கேயும் அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு மெமரிஸை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக புதுசாக ஒரு வீடு, புதுசாக ஒரு அட்மாஸ்ஃபியரை நோக்கி நாங்களும் போயிட்டுருக்கோம். ஸோ இன்ஷா அல்லாஹ் அது ஆமின் ஆகும்னு நினைக்கிறேன். மூவர்ஸ் திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு புது வீட்டுக்கு வந்துட்டாங்க. எந்த திங்ஸுமே டேமேஜ் ஆகாமல் நீட்டாக பக்காவாக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ எங்ககிட்டே கேட்டாங்க எங்கே என்ன அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எல்லாத்தையுமே பக்காவாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க. நாங்கள் ஸ்க்ரீன் போடுறதுக்காக அந்த ராட் இருக்கு இல்லையா, அதை வாங்கிறதுக்காக ஷாப்பிங்க்கு வந்திருந்தோம். ஸோ வந்த இடத்துல பார்த்தா அவர் ஒரே பரபரப்பாக இந்த ராடு வாங்கிறதுக்காக அலைஞ்சிட்ருக்காரு. நான் இங்கே கிளாஸ் ஐட்டம்ஸை பார்த்தோன்னே அப்படியே இங்கிட்டு பூந்துட்டேன். ஸோ ஒவ்வொரு கிளாஸ் ஐட்டம்ஸாக பார்த்துட்டு இதுக்கப்புறம் நம்ம எப்படினாலும் இங்கே வாங்கணும் இல்லையா, ஸோ ப்ரைஸ் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா செக் பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லா இருக்குது, ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த மாதிரி ஐட்டம்ஸை பார்த்தாலே நான் போய் ஓடி போய் எடுத்துடுறது. ஏன்னு தெரில, பூமர் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம அடாப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அதே மாதிரி தான் நம்ம வீட்டை வளர்க்குற பெட்டுக்கும் ஒரு நியூ பிளேஸ்க்கு போகணுன்னா அடாப்ட் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். ஸோ ஃபைனலாக புஜ்ஜுவை நூறாவையும் நாங்கள் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஸோ எக்ஸைட்மெண்ட்டில் எப்படி அவங்க இதை ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றத நான் கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ புஜ்ஜு சரியான கூல் கை. அவன் எந்த பிளேஸ்க்கு போனாலும் நிறைய சூப்பராக அடாப்ட் பண்ணிட்டு போயிடுவான். அதுவும் இல்லாமல் ரொம்ப லவ்வபிளான பர்சனும் கூட. ஆனால் நூறா ரொம்ப குட்டின்றனால அடாப்ட் பண்ணுறதுக்கு
அளவுக்கு ரொம்ப பயந்து போய் அந்த கேஜுக்குள்ளே அப்படியே உள்ளே உட்காந்துருந்தான், வெளியிலேயே வரல. வான்னு சொன்னப்பையும் வரவே இல்லை. நாங்களாம் ஃபோர்ஸ் பண்ணி வெளியில் கூட்டிகிட்டு வர வேண்டியதாக இருந்துச்சு. இதில் புஜ்ஜு வேறு என்னமோ சின்னதாக ஒரு டிஸ்டர்பன்ஸில் இருக்கான் போல இருக்கு. நூறா வம்பிழுத்துட்டே இருந்துட்டுருக்கான். ஏய் அப்புறம் நான் தான் வந்து வெளியில் விட்டேன். அவன் எவ்வளோ பயப்படுறான்னு நீங்களே பாருங்களேன். என்ன பயம், என்ன பயம்? ஸோ வந்துட்டு வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் பேசிக்கான திங்ஸ் மட்டும் இப்போதைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக ஷாப்பிங் வந்திருந்தோம். ஸோ அல் சஃபீர் ஹைப்பர் மார்க்கெட் தான் வந்திருந்தோம். இங்கே இப்போ வந்தோடனே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, நான் தேடிட்டு இருந்த கதிர் அரிசி இருக்குது இல்லையா, ரைஸு, அது வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. பட் ஆரியா தோசை மாவு இல்லை. ஸோ அதனால் நாங்கள் பேசிக்கான ஐட்டம்ஸு, எக்கு, தோசை மாவு, இந்த பட்டர் மட்டும் ஆஃபரில் போட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அதை மட்டும் வாங்கியிருந்தோம். அப்புறமா மேகி, அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். அப்புறம் நாங்கள் வந்து பால் நெக்ஸ்ட் டே வந்து பால் காய்ச்சலாம் அப்படின்றதுக்காக புதுசாக ஒரு பாத்திரம் வாங்கணும் அப்படின்றதுக்காக வாங்கியிருந்தோம். ஆல்ரெடி என்கிட்ட பால் பாத்திரம் 2 இருக்கிறதுனால சும்மா ரசம் தாளிக்கிற மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு, இன்னும் சிலிண்டர் கனெக்ஷன் கொடுக்காதனால போர்ட்டபிள் கேஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம வீடு ஒரு வழியாக ஷிஃப்ட் பண்ணிட்டோம். அது கூட பிரச்சனை இல்லைங்க. அது வந்ததுக்கப்புறம் இந்த திங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, ஓயோயோ நம்ம வீட்டில் இவ்வளோ திங்ஸ் வச்சுருக்கீங்களா, இவ்வளோ திங்ஸை வாங்கி வச்சுருக்கீங்க, 2 பேருக்கு எதுக்குடா இது அப்படின்ற மாதிரி அவ்வளோ திங்ஸ் இருக்குங்க. லிட்ரலாக வந்து ஒரு 15 பாக்ஸ் இருக்கும் போல் இருக்குது. என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிட்டாங்க. நான் தான் வந்து எல்லாத்தையுமே உட்காந்து ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பாக்ஸாக எடுத்து அரேஞ்ச் பண்ணுறதுல போதும்னு ஆயிடுச்சு. ஸோ மூவர்ஸ் வந்துட்டு சோஃபா, டிவி யூனிட்டு, அந்த காட்டு, அப்புறமா கப்போர்டு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் முதற்கொண்டு எல்லாத்தையுமே அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. பட் மற்றதெல்லாம் நம்ம தானே பண்ணணும் இல்லையா, ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ்னு பாலை காய்ச்சிட்டோம். ஸோ துவா பண்ணிவிட்டு பிஸ்மில்லான்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் பால் காய்ச்சிட்டோம். ஸோ பெருசாக எதுவும் ஸ்வீட் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலை. பிகாஸ் திங்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்றனால டீயோட ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு டீயை போட்டு 2 பேரும் குடிச்சிட்டு அவர் ஆஃபீஸ் போயிட்டாரு. நான் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஸோ க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் வீடியோ காட்டுறேன். உங்களுக்கு எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த வீட்டில் ரொம்ப பிடிச்சது அப்படின்னா வெளிச்சமும் வென்டிலேஷனும் அதிகமாகவே வருது அல்ஹம்துலில்லாஹ். ஸோ புஜ்ஜுவும் நூறாவும் நல்லபடியாக செட்டில் ஆகிட்டாங்க, நாங்களும் செட் ஆகிட்டோம். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்க்கலாம் திரும்ப. ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.